ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ரூட் வேர்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ரூட் வேர்டை நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு ரூட் வேர்டை வச்சு படிச்சிருக்கோம். அதற்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸ் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போது இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ரூட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரொவைடட் தட். ஓகே, ப்ரொவைடட் தட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ஃபார்மல், ரொம்ப ஃபார்மல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கே வேணாலும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், தப்பு வராது. சரிங்களா? சரி, எதற்காக யூஸ் பண்ணுறோம், இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி முழு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, முழு வாக்கியம் இருக்குது. முழு வாக்கியம்னு என்ன, மெயின் கிளாஸ்னால் என்ன? சப்ஜெக்டில் ஆரம்பிக்கணும், அதற்கடுத்து வேர்பு வரணும், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாருங்கள், சப்ஜெக்டு வேர்பு, சப்ஜெக்டு வேர்பு, அப்போ ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இடையில இந்த பர்டிகுலர் என்ன வச்சுருக்கோம், நாம் ரூட் வேர்டு வச்சுருக்கோம். முன்னாடி இருக்க சென்டென்ஸ் பாருங்கள், we will refund your money, we will refund your money. பின்னாடி இருக்கிறது என்னது? you have the ticket. நாங்கள் உங்களுடைய பணத்தை திருப்பி கொடுப்போம், ஃப்யூச்சரில் இருக்குது, நாங்கள் உங்கள் பணத்தை திருப்பி கொடுப்போம். அடுத்த இருக்க சென்டென்ஸ் you have the ticket, உங்களிடம் டிக்கெட் இருக்கிறது, இல்லாட்டி நீங்கள் டிக்கெட்டை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க, இந்த ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா இருந்தால் மட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஓகே, இருந்தால் மட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை. அப்போ இந்த இருந்தால் மட்டும், அந்த செயல் நடந்தால் மட்டும் இன்னொரு செயல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒன்று படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா ஒன்லி இஃப் அப்படிங்கிற வார்த்தை படிச்சிருக்கோம். ஆனால் ஒன்லி இஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்லி இஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நாம் ஒன்லி இஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃபார்முலான வேர்டு தான், யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ஒன்லி இஃபோட ஆல்டர்னேட்டிவாக நம்ம ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஒன்லி இஃப் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஃபார்முலாவை நம்ம அங்கே படித்தோமோ அதே ஃபார்முலா தான். எப்படி பாருங்கள், ஒன்லி இஃப் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸு V1 வந்தால் முன்னாடி வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் ஃப்யூச்சரில் வரணும். ஏன்னா நார்மலாகவே இஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட V1 வந்தால் அதற்கு அடுத்து அந்த பக்கம் வர்றது எப்படி வரும், ஃப்யூச்சரில் வரும். அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக இஃப் கிளாஸில் படித்த ஒரு ரூல், இஃப் கிளாஸில் டைப் 1 வரக்கூடிய ரூல், அதுதான் இங்கேயும். ஏன்னா ஒன்லி இஃப், ஒன்லிக்கு அடுத்து இஃப் தான் வருது, அதுவும் இஃப் கிளாஸ் தான். அப்போது அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ப்ரொவைடட் தட் யூ ஹேவ் த டிக்கெட். அப்போது இதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது, இது ஃப்யூச்சரில் இருக்குது. பாஸ்டாக இருந்தால் ரெண்டு பக்கம் பாஸ்ட் போட்டுக்கோங்க, ஒரு பக்கம் பாஸ்ட் இன்னொரு பக்கம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேணால், ரெண்டு பக்கம் பாஸ்ட் போட்டுக்கோங்க, மீனிங் வந்துடும். இவ்வளோதான் கான்செப்ட், புரியுதுங்களா? அப்போது ஃபார்முலா என்ன பாருங்கள், ஒரு மெயின் கிளாஸ், அடுத்து நம்மளோட ரூட் வேர்டு என்ன, ப்ரொவைடட் தட். ஓகே, ப்ரொவைடட் தட், அதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ். இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நாம் சென்டென்ஸஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த விஷயம் நடந்தால் மட்டும் இன்னொன்று நடக்கும், நீ வந்தால் மட்டும் உனக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சலுகை கொடுப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று என்ன பண்ணலாம், நாம் மேக் பண்ணலாம். புரியுதுங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர், பேசிக். இதை வச்சு என்ன பண்ணலாம், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஃபார்முலா தெரியும், மெயின் கிளாஸ், இடையில அந்த ரூட் வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு மெயின் கிளாஸ். நீ கவனமாக ஓட்டினால் மட்டுமே என் காரை எடுத்து செல்லலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கவனிங்க, நீ கவனமாக ஓட்டினா மட்டும் என்னோட காரை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓட்டினால் மட்டுமே இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக பிரித்து பாருங்கள். நீ கவனமாக ஓட்டினால் மட்டுமே இருக்குது, கவனமாக ஓட்டுகிறாய் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நீ கவனமாக ஓட்டுகிறாய், அப்படி இருந்தால் மட்டும் என் காரை எடுத்து செல்லலாம். அப்போ தான் இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வரும். ஓகே, எழுதலாமா? பாருங்கள், நீ கவனமாக ஓட்டினால். அப்போ நீங்கள் ஒன்றும் நல்லா கவனிக்கணும், சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வர்றதை நாம் இந்த மெயின் கிளாஸ்லையும் என் காரை எடுத்து செல்லலாம்ங்கிறது மாடல்ஸில் இருக்குது.
அப்போது மாடல்ஸில் இருக்கிறத நீங்கள் இங்கேயும் கொண்டு வரணும், ஏன்னா ஃப்யூச்சர் தான் முன்னாடி வரணும் அதனால். ஓகே, அப்போ என் காரை எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு சென்டென்ஸாக இருக்குது. என் காரை எடுத்து செல்லலாம். பாருங்கள், யூ கேன் டேக் மை கார், இல்லாட்டி யூ கேன் பாரோ மை கார், அதுவும் கரெக்ட். யூ கேன் பாரோ மை கார்னு சொல்லலாம். யூ கேன் டேக் மை கார், உடனே அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு ப்ரொவைடட் தட் நீ கவனமாக ஓட்டுகிறாய். பாருங்க, யூ டிரைவ் கேர்ஃபுல்லி, முடிஞ்சு போச்சு. ஓகே, யூ கேன் டேக் மை கார் ப்ரொவைடட் தட் யூ டிரைவ் கேர்ஃபுல்லி. யூ கேன் டேக் மை கார், யூ கேன் டேக் மை கார் ப்ரொவைடட் தட் யூ டிரைவ் கேர்ஃபுல்லி. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ரொவைடட் தட் யூ டிரைவ் கேர்ஃபுல்லி அப்படின்னா தான் என்ன அர்த்தம்? நீ கவனமாக ஓட்டினால் மட்டும். ஏன்னா ப்ரொவைடட் தட்டுக்கு அடுத்து தான் நம்ம அந்த பர்டிகுலர் வார்த்தை போடுறோம். ஓகே, உங்களின் கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இருந்தால் மட்டுமே வங்கி கடன் தரும். வங்கி கடன் தரும், இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். சரிங்களா? பாருங்க, த பேங்க் will give a loan. ஓகே, த பேங்க் will give a loan, வங்கி கடன் கொடுக்கும். எப்போ? provided that உங்களின் கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லணும். இருந்தாலும் இருக்கு, இருக்கிறதுன்னு நம்ம முடிக்கணும். ஓகே, பாருங்க, your credit score is good, அவ்வளோதான். The bank will give you a loan provided that your credit score is good. The bank will give you a loan provided that your credit score is good. Only if your credit score is good. ரெண்டுமே கரெக்ட். புரியுதுங்களா? 2 பொருட்களை வாங்கினால் மட்டுமே உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? தள்ளுபடினா ஆஃபரா, டிஸ்கவுண்ட்டா, சம்திங் ஆஃபர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். பாருங்க, யூ வில் கெட் ஆஃபர். ஓகே, யூ வில் கெட் ஆஃபர். ஓகே, எப்போ? ப்ரொவைடட் தட் 2 பொருட்களை வாங்கினால் இருக்கு. அப்போ 2 பொருட்களை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ப்ரொவைடட் தட் யூ பை 2 ப்ராடக்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, ப்ரொவைடட் தட் யூ பை 2 ப்ராடக்ட்ஸ் சேர்த்து சொல்லுங்க. யூ வில் கெட் ஆஃபர் ப்ரொவைடட் தட் யூ பை 2 ப்ராடக்ட்ஸ். யூ பை 2 ப்ராடக்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீ உண்மையை சொன்னால் மட்டுமே நான் உன்னை நம்புவேன். ஓகே, சொன்னால் மட்டுமே நான் உன்னை நம்புவேன். பாருங்க, ஐ வில் பிலீவ் யூ provided that நீ உண்மையை சொல்கிறாய். யூ ஸ்பீக் த ட்ரூத். பாருங்க, ஐ வில் பிலீவ் யூ provided that you speak the truth. I will believe you provided that you speak the truth. ரொம்ப சிம்பிள். இந்த provided that பதிலாக ஒன்லி இஃப் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, ஐ வில் பிலீவ் யூ ஒன்லி இஃப் யூ ஸ்பீக் த ட்ரூத். ரெண்டுமே ஒன்று தான். புரியுதுங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? பாஸ்ட்டுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி இஃப் கிளாஸில் என்ன ஃபார்முலா படித்தோமோ அதை அப்படியே தான் ஃபில் பண்ண போகிறோம். ரூட் வேர்டு மட்டும் வேறு. சரிங்களா? பாருங்கள், நாங்கள் ரகசியத்தை காத்தால் மட்டுமே அவர்கள் உதவுவதாக உறுதி அளித்தனர். சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. அவர்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. எப்போ? நாங்கள் அந்த ரகசியத்தை காத்தால் மட்டும். பின்னாடி இருக்கிறது என்ன? அவர்கள் உதவுவதாக உறுதி அளித்தனர். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே promised to help. அவ்வளோதான். they promised to help provided that முன்னாடி இருக்க சென்டென்ஸ் என்ன? நாங்கள் ரகசியத்தை காத்தால் அப்படின்னு இருக்குங்களா? நாங்கள் ரகசியத்தை காத்தோம்னு சொல்லணும். ஃபுல்லாக மாற்றிடணும். புரியுதுங்களா? provided that we kept it a secret. provided that we kept it a secret. They promised to help provided that we kept it a secret. அதை நாங்கள் ரகசியமாக காத்தோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா?
எங்கள் கேப்டன் விளையாடி இருந்தால் மட்டுமே நாங்கள் வென்று இருப்போம், செஞ்சுருப்போம், போயிருப்போம், சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி டோன் வந்துட்டாலே அது உட்டாவில் வந்துடும். அப்போ உட்டாவில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இஃப் கிளாஸில் நம்ம ஹேட் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். அதே ஸ்ட்ரக்சர் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நாங்கள் ஜெயிச்சிருப்போம், வி would have won. அவ்வளோதான். we would have won, நாங்கள் ஜெயிச்சிருப்போம். எப்போ? provided that எங்கள் கேப்டன் விளையாடி இருந்தால் அப்படின்னு இருக்கு. அப்போ எங்களுடைய கேப்டன் விளையாடி இருந்தார்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஆர் கேப்டன் had played, விளையாடி இருந்தார். ஓகே, அவ்வளோதான். இங்கே உட்டா வந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஹேட் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சென்டென்ஸோட மீனிங் கரெக்டாக கன்வே ஆகும். பாருங்கள், we would have won provided that our captain had played. we would have won provided that our captain had played. ஓகே, நீ மளிகை சாமான்கள் வாங்கி இருந்தால் மட்டுமே நான் சமைச்சிருப்பேன். அந்த வேலை நீ செஞ்சிருந்தால் மட்டும்தான் என்னால் சமைச்சிருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் சமைச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், நான் சமைத்திருப்பேன். I would have cooked. உடனே provided that அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஓகே, நீ மளிகை சாமான்களை வாங்கி இருந்தாய்னு சொல்லணும். ஓகே, you had bought the groceries. அவ்வளோதான், மளிகை சாமானுக்கு groceries நம்ம சொல்லுவோம். பாருங்கள், I would have cooked provided that you had bought the groceries. you had bought the groceries. had plus V3 அங்கே வந்துருச்சு. உனக்கு அதை பற்றி தெரிந்திருந்தால் மட்டுமே நீ அதை பற்றி பேசியிருப்பாய். உனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீ அதை பற்றி பேசியிருப்ப. உனக்கே தெரிலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நீ அதை பற்றி பேசியிருப்பாய். பாருங்கள், you would have spoken about it provided that. பாருங்கள், you would have spoken about it provided that. உனக்கு அதை பற்றி தெரிந்திருந்தது நீங்கள் சொல்லணும். ஓகே, you had known about it. ஓகே, you would have spoken about it only if you had known about it. அதுவும் கரெக்ட். ஓகே, you would have spoken about it only if you had known about it. இல்லாட்டி provided that அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒன்லி இஃப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறது பதிலாக ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்லாம் ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.